நாட்டாமக்காரர் தானே வருவாருக்கு யானே அந்த பையன் உள்ள இருந்து பாடி வந்தாப்ல. சரி நாட்டாமக்காரர் சொன்னாரு கோமாளி சாமி வரதல்ல சரி உள்ள இருந்து வந்தா ஏத்துக்க மாட்டேன் கூட்டத்துல இருந்து சாமி வரணும்னாரு. ஓஹோ நாரதர் வேஷம் போட்ட பயலுக்கு மட்டும் 10,000 ரூபாய் தரண்டா தம்பி ஏகப்பட்ட தொகைக்கு பேசியிருக்கிற நீ அங்க மட்டும் போய் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வாடா ராசான்னு குப்பையில இருந்து 10,000 சொன்னோன்னு அந்த பையனை ஆசைப்பட்டு போயிட்டாப்ல அங்க கோயிலுக்கு. ஓஹோ அங்க இருந்து பாடிக்கிட்டு வராப்ல. எப்படி எப்பனி தவறாது இடரது வாராது எப்பனி தவறாது இடரது வாராது நாராயணா நாராயணா நாராயணான்னு வந்தாரு. அப்போ நாட்டாமக்காரர் ஏத்துக்கல. ஏனே அப்பா எனக்கு பயமா இருக்குது. என்ன விளக்கம் சொல்றாரு தெரியுங்களா? என்னன்னு சொன்னாரு? கோமாளி கூட்டத்துல இருந்து சாமி வரத மேட்டர் கிடையாது. அப்புறம் நாடகம் பாக்குற ஜனங்களுக்கு சாமி வராம ₹1 காசு தர மாட்டோம்னாரு. ஐயே எனக்கு அப்படியே உடம்பு குப்புன்னு வேத்துருச்சு. ஓஹோ என்னடா பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு திருமங்கலத்துல வந்து அப்படின்னுட்டு அப்புறம் தான் வேண்டாத சாமி எல்லாம் வேண்டறேன். என்னன்னு சொல்ற? நாம தான் சாமி வேண்டறதா இருந்தா சக்கர பொங்கலாச்சே. ஆமா ஆமா விடியற வரைக்கும் அலப்பிக்கல. ஆமா குலதெய்வத்தை எல்லாம் வேண்டறேன். ஆமா அந்த மாரியம்மன் முத்தாளம்மன் எல்லாம் வேண்டறேன். பொம்மையும் சக்காதேவி எல்லாம் வேண்டிட்டு கடைசியில நடக்கிறது நடக்கட்டும்னு முருகன் மேல பாரத்தை போட்டேன். அவர் அதைத்தானே எதிர்பார்க்கிறாரு. பள்ளிரம் நாடகத்துல அப்படின்னு முருகன் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா? அரோகரான்னா நீங்க முருகனுக்கு மட்டும் சொல்லுங்க. கந்தா கடம்பா கடம்பா வேலா எங்க இருந்தாலும் ஓடி வந்து காட்சி கொடுற சாமி நாட்டாமக்காரர் ஒண்ணவே எதிர்பார்க்கிறாரு. அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு 3 மணி வரைக்கும் கத்திர விக்னேஷ் சாமியே வரல. சரி தொண்டை காஞ்சி போச்சு. சொம்புல ஒரு சொம்பு தண்ணியை மோந்து குடிச்சு விட்டு மறுபடியும் ஆரம்பிச்சேன். அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு 5 மணி ஆகி அப்பும் சாமி வரல. சரி மிருதங்க வாச பையனுங்கெல்லாம் ஒன் சைடா இழுக்கு. அப்படி பெட்டி வாச்ச ஒரு பெட்டி விட்டுட்டு பாரு இங்க வாசிக்கிறான். அண்ணே இன்னைக்கு நாங்க 4 பேர் வரலனே. நீங்க வரல வேற பசங்க ஆல் ரவுண்ட் போட்ட பையன் பாரு இப்படியே அடிக்கிறான். அது நேத்து வந்த பையனே. தாளம் போடுற பையன் பாரு இப்படி போடுற மாத்தி மாத்தி. அப்போ சாமி வரல. ஆனா நான் விடல. சாமி வரலனா தான் பணம் வாங்க முடியாது. ஆமா நான் 60,000 பணம் வாங்குறமே தம்பி. அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சா அரோகரா முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு அரோகரா. அங்கிருந்து வேகமா சாமி ஆடி வந்தாரு. அடங்கப்பா முருகப்பா அது வந்து காப்பாத்துற சாமி ஆண்டவா காப்பாத்துற சாமின்னு சொல்லி பாதத்தை தொட்டு கும்பிட்டு திருநீர் எடுத்து பொட்டு வச்சு சரி எலுமிச்சம் பழமெல்லாம் கையில கொடுத்து சாமி நிப்பாட்டி போய் உட்கார வச்சுட்டோம். ஓஹோ சாமி ஆடி வந்தவன யாருன்னு பாக்குறீங்க? யாருன்னு? நாங்க கூட்டிக்கிட்டு போன வண்டி டிரைவர். வண்டி டிரைவரா? டிரைவர் என்னனே அவரு மறுநாள் கல்யாண சவாரி பேசிருக்காப்ல கரூர்ல. விடிய வரைக்கும் சாமி அழைத்து நம்ம சவாரிக்கு எடுத்து விடுவாங்கன்னு இருந்து பாத்துட்டு அந்த பையனே ஆடி வந்துட்டான். ஆனா டிரைவர் தான் நாட்டாமக்காரர் தெரிஞ்சிருந்தது. காலையில கதை கந்தலா இருக்கு. அப்புறம் நாட்டாமக்காரர் எந்திரிச்சு வந்து 60,000 பணத்தை எண்ணி கொடுத்துட்டு கோமாளி நாடகம் சூப்பரான்னு போனாரு பாரு. ஆமா ஆமா அந்த மாதிரி எல்லாம் யாரும் சிந்தனை இல்லாம இருக்க கூடாது. ஓஹோ அப்படின்னு அடிச்சு பாருங்க. நேத்து நாடகம் நடந்திருக்குது, இன்னைக்கு நடக்குது. ஆமா எல்லாத்தையும் எதிர்வாக பின்னாடி இத்தனை அடுக்கி கிடக்குது மூட்டை மூட்டையா. காலையில 10 மணி ஆகும். 2 வண்டி வந்து நிப்பாட்டி வச்சு கிடக்குது. அநியாயத்துக்கு எத்தனை சம்பளத்தை தான் தர்றீங்களா தெரியலையே. நான் என்கிட்ட பேசல கம்மியா பேசுங்க, மற்றவங்க மட்டும் மட்டும் அதிகமா பேசிப்பாரு. சிரிக்கிறாரு பாரு அண்ணன். அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. நான் ஒருத்தனே கொட்டி தீக்கலாம். இப்படிப்பட்ட காலகட்டாயத்தில் இன்றைய தினம் வைத்திருக்கும் நாடகம் சிறப்பான நாடகம், பொறுப்பான நாடகம், தெல்ல தெளிவான நாடகம். காலையில் கதிரவன் உதிக்கும் வரை நடைபெறும் நாடகம். நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நாடகம் அத்தபரியனவன் ஆற்றில் பாண்டு மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கும் 5 பஞ்சவாண்டவர்கள் பிறந்து வனவாசை செய்து வந்த தர்மர் வைகுந்தம் எனும் நாடகத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த தர்மர் வைகுந்தம் எனும் நாடகத்திலே பங்கு பெற்று நடித்துள்ள நடிகர் நடிகைகள் சொல்சுவை பொருள்சுவை அனைத்து போட்டு சுந்தர தமிழிலே பாட்டு இசைத்து செந்தமிழ் நாட்டிலே கவி பாடி வந்திருக்கும் எமது தென்னகத்தைச் சேர்ந்த பாத்தமகு அன்பு தம்பி சுப்பிரமணி அவர்கள் இவருக்கு வெளியிலே தர்மபூபதியாக நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். 7 கடல் சீமை
ஆளுகின்ற நேர்மை ஏழுகட தீமை ஆளுகின்ற நேர்மை எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா அவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா. ஜெய்குடி நாட்டு பல ஊர்களுக்கு சென்று பாராட்டுகளை பரிசுகளை பெற்று வந்த தென்னகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை கைப்பற்றிக் கொண்டு இன்றைய தினம் நம் ஊரை நாடி வந்திருக்கின்றார் அன்பு நெஞ்சம் வேல்சாமி அவர்கள் இவரக பதிலே திரௌபதியாக நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் வைந்தமீரவில் மலரச தருவாள் பரியிட தலை கொடிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். எத்தனை ஆள் இருக்குதுன்னு பேரை கேட்கிறப்பா. அன்பு தம்பி அருமை சகோதரன் நாகமுத்து அவர்கள் இவரக மேடையிலே வீமனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரிதான் வருவாரு, இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா. மற்றும் அன்பு தம்பி அருமை மாப்பிள்ளை அழகராஜா அவர்கள் இவரக மேடையிலே அர்ஜுனனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் முத்துச்சாமி அவர்கள் இவரக மேடையிலே நகலனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்பு தம்பி குமார் அவர்கள் இவரக மேடையிலே சகாதேவனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாத்தமிகு அன்பு நண்பர் மாப்பிள்ளை விபி பெரியசாமி என்கின்ற விபி சிங் அவர்கள் இவரக மேடையிலே யமனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் எங்கள் பகுதியிலே சிசின் என்று கூட சொல்லலாம் அன்பு பாபா ஆண்டிவேல் அவர்கள் இவருக்கு மேடையிலே ஐயர் துரியோதரனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பஞ்ச பாண்டவர்களுக்கு எவ்வித கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கண்ணா என்றால் முன்னால் நின்று கட்டி காக்கக்கூடியவன் அன்பு தம்பி தாமோதரன் அவர்கள் இவருக்கு மேடையிலே ஸ்ரீ கண்ணனாக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் தம்பிகளை கோவிச்சுக்காதீங்கடப்பா. என் தந்தையின் வடிவத்திலே அன்புக்குரிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு ஐயாவுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த எல்லா வல்ல முத்தாலம்மனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் என்று இதை 50 லட்சமாக நினைத்து மனமாற எடுத்துக்கொள்கிறேன். அன்பு வணக்கங்கள் 1000 என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்திலே பக்கபலமாக இசைக்க வந்திருக்கின்றார் கலைஞர்கள். பக்கவகன் தேட கிடைக்காத திரவியமே பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றேன். 4 மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு கொடுத்து எனக்கு திடீர்னு வந்து அமைது வர எனக்குங்க இன்னார் தான் இந்த இடத்துக்கு வடுகு வெட்டிக்கு வரணும்னு சொல்லி நம்மளுடைய கட்டளை இல்ல அந்த முத்தாலம்மனுடைய கட்டளை. தந்தையின் மேல அன்புக்குரிய என்ன நாடக மீடியோ யூடியூப் சேனல் அன்பு மாப்பிள்ளை பாலு அவர்களுக்கு ஆரம்பத்திலே நன்றி சொல்லி இருக்கும், மன்னிக்கவும். இங்க வடுகப்பட்டி மட்டுமல்ல ஆண்டிய நாடு சிங்கப்பூர் மலேசியா ஜன்னா ஜப்பான் ரங்கூர் பர்மா இப்படி ஆமா இங்க எல்லாம் போகும்பா நெட்ல நல்ல விஷயங்களை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஏதாலும் கொஞ்சம் எச்சக நடப்போம் நாங்க அப்பப்போ அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துட போகுது. இப்படிதாப்பா பரப்பத்தரையில ஒரு நாடகம் எங்க பகுதியில பரப்பத்தரையில ஒரு நாடகம் நானு ஆர்வ கோளாறுல இந்த கூட வந்த டான்ஸ்கார பாப்பாவோட கொஞ்சம் கட்டி பிடிச்சு ஆடிட்டேன். இதை விட மாட்டே கட்டி பிடிச்சிருவியே. கட்டி பிடிச்சு ஆடு வீட்டுக்கு போய் விடியால வீட்டுக்காரு முத்துனா விளக்க மாத்தல மந்து 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 எதுல அதனால அதை மட்டும் எடுத்து போட்டுருக்கேன். அந்த மாதிரி சீன் எல்லாம் வரும் அதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். கட் பண்றதா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குன்னு சொல்ல வர்றேன். வம்ப கொண்டை தும்பு மாட்டுவீங்களாட்ட அதை மட்டும் எடுத்து போட சொல்றீங்களா? ஆமா இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை பக்கபலமாக இசைக்க வந்திருக்கிறார் பாசமிகு நண்பர்கள் நால்வரிலே அன்புக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இவருக்கு மேடையிலே ஆர்கன் கேசியோ ஆன் பின்பாட் தன்னன்னானா 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 தானா இல்ல
பாடகிரி குமரன், அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம், தபேலா அண்ட் டோலக்.
நமது அன்பு சகோதரி சாலினி அவர்கள் இவர கபடியில டான்ஸ் ராக் நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்திருக்கிறார். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். உன்னை பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து வேலை நாத்து போல நாத்து மேல குளிர் காத்து போல உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். பெரிய நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்கும் போது அடியேன் உங்கள் வீட்டு பிள்ளை புதுப்பட்டியை சேர்ந்த பெருமாளாக நான் பப்போன் காமெடி வருவேன் போவேன் எனக்கு எல்லாம் தெரிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. செல்கிறேன் அடுத்த காட்சிக்கு உள்ளாமத்தில் ரெடியா நம்ம ஆளுங்களா? இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில எங்க செல்வ போக்கி வளரணும். இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க செல்வம் போக்கி வழியணும். கல்லாதவங்க உள்ளாதவங்க கையில காட்சி இல்லாதவங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க வட்டிக்கு வட்டி வாங்குறவங்க வார வட்டிக்கு கொடுப்பவர்கள் வட்டி வாங்குறவங்க வார வட்டிக்கு விடுறவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில எங்க செல்வம் போக்கி வளரணும். நான் பாத்துட்டு போறது இந்த முகரைய நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு அவர். மண்ணங்கனா என்ன சொல்றது பிடிக்கல இருக்கு அவர் அவ்வளவு கடுப்புல இருந்துச்சு பாரு. அப்பாட்டி கூட சண்டை மாதிரி ஓடிடு இந்த பக்கமே வரக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லுங்க. பாத்துக்குங்க அவருக்கு என்ன அவசரமா அதெல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம சத்தம் இல்லாம அமைதியா இருக்கீல? இல்ல நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா சந்தோஷம். அப்புறம் விக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா எப்பப்பா நிமித்தி எப்பப்பா பேசி என்ன ரெடியா வச்சிருக்கிறது இல்லையா? நான் எந்த நேரம் நிமித்தணுமோ அந்த நேரம் நிமித்தி கரெக்டா பேசுவேன். ரொம்ப சிரமப்பட்டு நிமித்தவன அப்படியே வச்சு என்னோட பொருள் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். சரி ரொம்ப சந்தோஷம். வரும்போது கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. என்ன அங்கங்க பிரிச்சு உட்கார்ந்திருக்காங்க. நல்ல கலகல்ல உட்கார்ந்திருக்காங்க காத்தாட. என்னப்பா காத்தாட. தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் உடம்பு சரியா இருந்தேன். இப்ப உங்களை பார்க்கவும் நல்லா ஆயிடுச்சு. என்னைய பக்கம் உனக்கு காலையில ஆஸ்பத்திரி போலான்னு பார்த்தேன். ஏப்பா நீ பண்ற வேலைக்கு ஆஸ்பத்திரி தான் போக போற. அதனால பேசாம அடக்க ஒடுக்குமா வீட்டுல கடை